வார்த்தையாக பேசிக் கொண்டிருக்காத. இன்றைய தினத்தில் நாங்களும் வருகிறோம். அந்த 6வது வனம் என்ற காமதேனு பருவம் என்றால் மயில் ஆட்டுவதும் புயல் கூவதும் எல்லார் காத்து வீசுவதும் சிங்காதரம் பாடுவதும் எப்பேறப்பட்ட அழகு அந்த வனமோ இருக்குமோ, அது எப்பேறப்பட்ட வனமாக இருக்குமோ தெரியவில்லை. அந்த வனத்தை பார்ப்பதற்கு நாங்கள் வருகிற போது உங்களுக்கு என்ன கவலை பெண்ணே? அப்படி ஆனால் அதாவது என்னுடைய தாத்தாருக்கு பீஷ்மர் மாமன் தம்பிமார்கள் அழைக்கிறேன் சொல்லுகிற நேரத்தில் ரதத்தில் ஏற வேண்டும். அப்படி பின்பறமா வரையா எல்லாரும் வந்து விட்டீர்களா? எல்லாரும் வந்து விட்டீங்களா? அல்லாது சகுனி மாமா வந்து விட்டியா மாமா? தாத்தா பீஷ்மர் எல்லாரும் வந்து விட்டீர்களா? எல்லாரும் ரதத்தில் ஏறி அமருங்கள். இப்போது 6வது வனம் போக வேண்டும் பெண்ணே. பொறுப்போடு போலாம். பெண்ணே பான்மதி ரதத்தை இனிமேல் சாரது செய்கள் ஆகட்டும். தமிழர்களா கையை கட்டியா பிடித்து ஓட்டிக்கொண்டு ரதத்தை ஓட்டிக்கொண்டு போகும்போது ஐயோ அது யாரோட வேணும், அது யாருக்கு சொந்தம் உள்ள வேணும், இதை கொஞ்சம் சொல்லிவிட்டே போங்க. அப்படியா பெண்ணே? அந்த சூரிய அங்கே இதோ தெரியுது
என்னமா இது யாருடைய வனம்? ஓ, இந்த வனம் சொந்தமான வனம். யாரு ஆட்சி செய்து வருகிறார்கள்? ஆஹா, அதாவது உங்க அக்கா பான்மதி என் மனைவி கேட்டது முதல்ல வேணும் சூரிய வேணும். இப்ப நீ கேட்டு எந்த வேணும் தெரியுமா? நீ கேட்டதோ முதல்ல முருகமாரிசி வேணும். சரியா? சூரிய வேணும். இரண்டாவது ராமரிசி வேணும். இப்போது எந்த வனத்தை கேட்கிறாங்க பார்க்கலாம். பழைய காலத்துல நாங்க சொல்வதோ இது வனத்திலே பாரத கூத்தை ஊர் வனமா கடந்து போக வேண்டும். ஆமா சரி கடை கடை அந்த முன்னே தெரிகிறது. பேருபட்ட அழகு வாழ்ந்தமா தெரிகிறது. யாரு வனம்? அப்படியா? சொந்த உள்ள ஒன்னாவது சூரிய வனம், இரண்டாவது ராமரசி வனம், மூன்றாவது முருகமரசி வனம், நாலாவது காலமரசி வனம், ஐந்தாவது சைந்தவ வனம். தெரியல பத்தியா? அதுதான் அதாவது ஆறாவது கால்மதேரம் பருவம். பெண்ணு காமதேரம் பருவம் வந்து விட்டோம். வீட்டுக்காரர் எங்க? அதனால எங்க போயிட்டாங்க? இவ்வளவு நேரம் தானே ஒரு ரதம் ஓட்டிட்டு போறாரு. எங்கேயாச்சும் என் சான்று நக்கீர வரானா? இதுதான் ஆறாவது.
அதோ தெரியுது அது என்னதான் நேரம் ஏய் தம்பி ஓடியா 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 ஆமா வரமா இங்க படுத்துறீங்களா இதுல என்னதுல படுத்துறீங்க இத பண்ணி கூட்டமா அக்கா இந்த வனத்தை பார்த்தால் அன்னமயில் ஆடுவதோ வண்ண கோயில் கூவதோ இப்பேர் பட்ட அழகு வாய்ந்த வனத்துக்கு அதுக்கு தண்ணி தாக்க நம்ம வீட்டுக்கு கூட்டம் அக்கா சரி பண்ணவா ஐயோ ஐயோ மல்லா நான் கம்படியா கட்டுங்க இதெல்லாம் வாண்டப் நான் சொல்றது இதெல்லாம் வாண்டப் தானே எல்லாம் மாறி இருக்கு உன் புருஷனுக்கு அது பண்ணாம இருக்குது இது பண்ணாம இருக்குது அக்கா என்னடா என்ன பெண்ணே என்ன என்ன சொல்ல வர என்ன இந்த பக்கம் பார்க்க வச்சு நீ சேர்ல உட்கார்ந்துக்கிட்டு என்னை பார் என் கண்ணை பார் டேய் அக்கா ஒட்டியமா இது நான் சொல்ல போதே இவனுக்கு ஒரு குஸ்ஸு ஆமா எப்படி அது எப்படின்னா மேல அவனுக்கு ஒரு கண்ணு டேய் கத்தி கத்தி இருக்கு கையில நான் கண்ணு வைக்கலனாக்க வேற எவனாவது கூட்டிட்டு போறீங்க நான் இருக்கு பாரு மாமா நான் பேர் மட்டும் பேரு நான் பேர் மட்டும் பேரு நான் பேர் மட்டும் பேரு நான் பேர் மட்டும் அப்படியே அப்படியே ஆமா ஜப்பார் மட்டும் எனக்கு மட்டும் தான் டேய் அது மட்டுமில்லை அதாவது பெண்ணே இந்த வனத்தை பார்த்து விட்டீங்களா இந்த வனத்தை எல்லாம் பார்க்கிற போது ஆமா வனத்தை சுத்தி பார்த்து உங்களுக்கு மனசாட்சி இருக்குதா இல்லையா என்னன்னு பேர் பட்டு இந்த அழகு வாய்ந்த வனத்துக்கு தான் உங்களை இவ்வளவு நாட்களாக அழைத்து வராம இருந்தீர்களா அதனால இப்போது பெண்ணே இங்க வா சுவாமி 6வது வனத்துக்கு வந்து விட்டோம் நானோ ரதம் ஓட்டி வேகமா ஓடி வந்தான்ல வீட்டுக்கு போலாம் பாருங்க பாருங்க பெண்ணே ரதம் ஓட்டி வந்ததுக்கு எனக்கு ரொம்ப டயர்டா அசதியா ரதம் ஓட்டி வந்தா வேகமானது வேகமா ரதம் ஓட்டி வருகிற போது ஆமா. ரொம்ப உடம்பெல்லாம் வேர்வாக வேர்த்து ரொம்ப அசுத்தமாக இருக்கிறது கொஞ்சம் கலப்பாக இருக்கிறது அதனால என்னங்க அதனால இந்த 6ஆம் மரத்துக்கு அணிவரிசையில இந்த 6வது இடத்துல கொஞ்ச நேரம் அமர்ந்து பிறகு இந்த பாடவர் தேடி பார்க்க வேண்டும் அமருங்கள் பெண்ணே அமருங்கள் சுவாமி தங்கள் வார்த்தைகளுக்கு ஒரு பாக்கியமாகட்டும் ஆகட்டும். இதுல அமர்ந்து சில நேரம் கழித்து பொறுக்கலாம் கண்டிப்பா ஆகவதபடி என்றால் இப்படியாக துரியோதனன் ஆமா பாண்டவர்களை தேடி செல்ல அதே தருணத்தில் வைகுண்டத்திலே வீராபீரமாக அமர்ந்திருக்கக்கூடிய ஆமா ஆகிய கண்ணன் இதோ சபைக்கு வர போகிறார் அவர் வந்தால் கதை பின்னால் தரும் கிருஷ்ணர் சபைக்கு தற்பா